Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற செகண்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி ஜூலை நடக்கிறதுக்கு டைமிங் 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் தம்பூலா தான் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம தம்பூலாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெனுவில் ரீசெண்டாக அந்த மேட்சோட ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 4 மேட்சஸ்லையுமே ஸ்கோர் சைஸ்ல பார்க்கும்போது கடைசியான அந்த 2 மேட்சஸ்லயும் பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் போல ஒரு 130ங்கிறத ஒரு ஹையஸ்ட் ஸ்கோராகவே இருந்திருக்கு கடைசியான இருந்த 2 மேட்சஸ்ல. இதுல பவுலர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது சரி, செகண்டா பால் பண்ணும்போது சரி, அவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் கிடைக்கல. பட் அந்த லாஸ்ட் 2 மேட்ச் தவிர்த்து அதுக்கு முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு 160+ மேல கிடைச்சிருக்கு. ஸோ அதுல பவுலர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரா இல்ல. ஸோ அந்த பிச்சோட தன்மையை பொறுத்து தான் இப்போ ஓரளவு கொடுத்துருக்கு. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கு தகுந்தாக்குள்ள நீங்க டீம் மேக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு லாஸ்டா அந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க கொடுத்துருக்க வரைக்கும் பவுலர்ஸ் முதல் டாமினேட் பண்றாங்க. அதாவது ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின்னர்ஸ் இவங்க 2 பேருமே போத் இனிங்ஸ்மே டாமினேட் பண்றாங்க. பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அந்த பவுண்டரி சிக்ஸஸ் பெருசா அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றது அந்த இதுல தான் ஸ்கோர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பவுலிங் பிச் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த பிச் ரிப்போர்ட் நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ அப்போ அந்த பிச் எதுக்கு ஃபேவரா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த டீமை மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து அவங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்பாட்டசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபேண்டசி ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா அப்படியே மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருக்கும். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப் சொல்லுவேன். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா வெளிரக்கடை பார்த்துரும். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 163. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் 209 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வெஸ்ட் இண்டியன்ஸ் 89 ரன்ல அவங்களுக்கு 10 விக்கெட்ஸுமே இழந்திருக்காங்க. அதான் ஹெட் வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க T20ல. அதுல ஸ்ரீலங்கா 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் 2 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோருங்கிறது ஒரு 149 தான். ஸோ பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கிடையாது. பட் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 71 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு ஓவராலா. அதுல ஃபாஸ்ட் பாலர் 31 விக்கெட்டும் ஸ்பின்னர் 40 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம்ல கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத டீடெயில பார்த்துருவோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிசாங்கா அண்ட் குசல் மெண்டிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ குசல் மெண்டிஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. அண்ட் குசல் பெரேரா, பெர்னாண்டோ, அசலங்கா, சசாங்க் அண்ட் கருணாத்தனே, தீக்ஷனா, வேந்தர்ஸ், பெர்னாண்டோ, பார்த்தா துசாரா. ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு ப்ராப்பர் 11 பேருக்கு கொண்ட டீமா இருக்கு. அடுத்தா பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் அண்ட் பர்வேஸ் ஹுசைன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அண்ட் லிதின் தாஸ் ஸோ இவர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. அண்ட் சாகிர், ஹாரிடாய், மெஹதி ஹசன் மிராஸ், சாயிம் ஹுசைன், சைஃபுதீன், தஸ்கின் அகமது, ஹுசைன்
அண்ட் தஸ்கின் ஹாசன் சாகிப். ஸோ இதுதான் வந்து பங்களாதேஷோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருமே அவங்க 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் ஸோ இதுல அந்த சைஃபுதீன் ஸோ அவர் வந்து ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. சாகிப் அண்ட் அகமத் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த 3 ஓவர் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் வெனு வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு பெருசா ஃபேவரா இல்ல, அடி விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மெஹதி ஹசன் மிராஸ் 4 ஓவர், சாகிப், அகமத், உசைன் இவங்க 4 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை சயீம் உசைன் அண்ட் சைஃபுதீன் இவங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இந்த 5 பேர் தான். ஸோ இந்த 5 பேர் தான் அவங்க 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற எக்ஸ்டென்ஸ் பவுல்ஸும் அவங்க வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, இப்போ ரெண்டு டீம்ல கூடிய பிளேயர் சைஸ்ல அவங்களோட ஸ்டாட் சைஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பத்துனு சங்கா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் ரீசன்ட் ஃபார்ம் T20 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஓடிஐல கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கிறது. பட் T20ல ஒரு பிளே பண்ண வயசுல ஒரு 2 மேட்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 8 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 38ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்திருக்கு. ஸோ வெனுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ பத்துனு சங்கா பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலா இவர் செகண்டா பேட் பண்ணும்போது அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றதே கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஸ்மால் லீக்ல எல்லாருமே போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்க செகண்டா பேட் பண்றாங்கன்னா பத்துனு சங்காவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது குசல் மெண்டிஸ், இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான். ஸோ ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ல நீங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் அவர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஓடிஐல இப்ப எந்த ஃபார்ம்ல வந்தாரோ அதே ஃபார்மை பேக்அவுட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அதை பேக்கப் பண்ணவே கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கும் ஆவரேஜ் ஒரு 35-40+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா கண்டிப்பா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஆவரேஜா அவருக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ ஒரு ஸ்மால் லீக்கோட ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவன் பிளேயரா தான் வந்து இருக்காரு. அண்ட் குசல் பெரேரா ரீசெண்ட் மேட்சஸ் வந்து பார்க்கும் போது லாஸ்ட் மேட்ச் ஒரு 24+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஒரு 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்ன ஒண்ணு இந்த வெனுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. ஒரு 20ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 20+ ஸ்கோர் அவர்களுக்கு ட்ரீம் டீம்ல வர முடியுமாங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. பட் T20ல ஓவராலா பிளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. அவர் அந்த 1 சைடா நின்று மேட்சஸ் வந்து கொண்டு போயிருவாரு. செகண்டா பேட் பண்ணும்போது அந்த சேசிங் ஸ்கோரை நோக்கி போகணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு 1 சைடா நின்று பிளே பண்ணிடுவாரு. ஸோ குசல் பெரேரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அண்ட் அவிஸ்கா பெர்னாண்டோ. ஸோ அவிஸ்கா பெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் நான் அவரை கன்சல்ட் பண்ணவே வேணாம் தான் சொல்லுவேன். ஸ்மால் லீக்கா இருக்கட்டும் கிராண்ட் லீக்கா இருக்கட்டும். ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனுவிலையும் பெருசா அவர் வந்து பிளே பண்ண கிடையாது. அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படிங்கிறது தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோரே வந்து வச்சிருக்காரு. ஸோ அதனால பெருசா அவரை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்ததா அஸ்லங்கா. ஸோ அஸ்லங்காவை பொறுத்த வரைக்கும் T20 பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பெருசா மேட்ச் பண்ணுவாங்க. ஓடிஐ பிளேயர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓடிஐல அவரோட பேட்டிங் ஸ்கில் வேற மாதிரி இருக்கும். T20ல பால்ல இருந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கும் போது அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆப்ஷனும் பெருசா கிடைக்கல. பவுலிங் ஆப்ஷன் சுத்தமா கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ஓடிஐனா ஒரு பவுலிங் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். T20ல ஆல்ரெடி 6th பவுலிங் ஆப்ஷன் வரையும் இருக்கு. 7th பவுலிங் ஆப்ஷன் இவரு ஸோ ட்ரை பண்ண மாட்டாங்க. பேட்டிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் சசாங்கா. சசாங்கா பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் அந்த 6th பவுலிங் ஆப்ஷனும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த 5 பவுலர்ஸே வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. பேட்டிங் கடைசி அந்த பினிஷிங் ரோலர் தான் வராரு. ஸோ சம்டைம் அந்த லாப்ல இருக்க 4 பேரே மேட்ச் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் கடைசி அந்த 2 அல்லது 3 ஓவர் தான் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்ப அந்த 3 ஓவர்ல மினிமம் ஒரு 30+ ரன் ஆச்சும் அடிச்சாகணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி இல்லைன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால இந்த மேட்ச் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது சேசிங் பண்றாங்க அப்படின்னா
ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவருக்கு பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா கருணத்தினை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு பவுலிங் அதாவது விக்கெட் ஆப்ஷன் பெருசா இல்ல, எதுவுமே இல்ல. 4 ஓவருமே பவுல் பண்ணிட்டாரு. பட் பெருசா அந்த விக்கெட்ஸ்ங்கிறது கிடைக்கல. பட் ரீசெண்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட், ஸோ மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இந்த வெனுல பெருசா பிளே பண்ண கிடையாது. ஓவராலா இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 23 இன்னிங்ஸ்க்கு 15 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 17 இன்னிங்ஸ்க்கு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் வெனுல கண்டிஷன்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 1 விக்கெட்டுங்கிறது அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா மட்டும் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்ட் பவுல் பண்றாருன்னா நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. தீக்ஷனா தீக்ஷனா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுவும் சரி T20ல ஒரு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீக்ஷனா தாங்க. ODIல அவருக்கு பெருசா விக்கெட் கிடைக்கல. பட் T20னாவே கண்டிப்பா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயர். ரீசன்ட் மேட்ச் நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த வெனுல 7 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓவராலா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா தான் வந்திருக்காரு. பர்டிகுலரா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தா வேண்டர்ஸே ஒரு லெக் பிரேக் பவுலர். மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் அப்படி எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விக்கெட்டுங்கிறது ஆவரேஜா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 3 விக்கெட். ஸோ அப்ப T20ல அந்த அளவுக்கு பெரிய விக்கெட்ஸ் இல்லாத ஒரு பவுலரா வந்து இருக்காரு. இந்த வெனு ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட், போத் இன்னிங்ஸ்லுமே சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறனால ஆக்சுவலா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இப்படிதான் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு சூட்டபிளா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய கொஸ்டின் மார்க் தான். டீம்ல ஒரு ஆப்ஷனா வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பெர்னாண்டோ லெஃப்ட் ஆர்ம் மீடியா ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் அந்த T20 வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு அப்படின்னு. பட் அவரோட பவுலிங் ஆப்ஷன் 3 ஓவர் தான் கொடுத்திருந்தாங்க. 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ண கிடையாது. பெருசா அவருக்கு விக்கெட்ஸும் வந்து கிடைக்கல. மற்ற பவுலர்ஸும் அந்த விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சுத்தமா அவருக்கு லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் கிடைக்கல. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 2 விக்கெட் அப்படிங்கிறது அவருக்கு ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. 2க்கு மேல அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியல. இந்த வெனுல 2 இன்னிங்ஸ் அப்ளை பண்ணி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. சோ இதுல இருந்து தெரியுமா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அவருக்கு பெரிய சூட்டபிளா இருக்க மாட்டாரு. டீம்ல வேணா ஒரு இம்பாக்டா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க அவரை ட்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது. சோ ஓவராலா வெனு வைஸ்ல பார்க்கும்போது 8 மேட்சுக்கு 8 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல 13 இன்னிங்ஸ்க்கு 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. சோ மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா பெர்னாண்டோக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்ல நீங்க 50 ஆஃப் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தூசரா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நுவான் தூசரா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ஆக்சுவல் இந்த வெனு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஹெட் வெயிட்ல பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா 3 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெயிட் அவருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. வெனுவோட கண்டிஷனா இருக்கட்டும், அவர் ரீசெண்டா விக்கெட் எடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ இந்த மேட்சோட போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னு பாத்தீங்கன்னா நுவான் தூசரா தான் வந்து இருப்பாரு. அடுத்த பங்களாதேஷ் தஞ்சித் ஹாசன் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே பயன்படுத்திட்டு தாங்க இருக்காரு. ஓடிஐல ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அடுத்த மேட்சஸ்ல கொஞ்சம் குயிக் ஃபயரா வந்து 2 விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்க ஓடிஐக்கோட T20ல எனக்கு தெரிஞ்ச அந்த அக்ரேஷன் பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் வேணும். வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிச்சு தான் ஆடணும். ஓடிஐனா வந்து பாத்தீங்கன்னா 50 ஓவர் மேட்சிங்னால ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணலாம். சார் ஒரு 5 ஓவர் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் ஆளாண்டு. பட் T20ல வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து 30+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல அக்ரஷன் காட்டணுமோ அந்த இடத்துலயும் கொஞ்சம் ஸ்டேபிளா பிளே பண்ண இடத்துல அந்த டைமிங் தகுந்தாப்புல அவர் வந்து பிளே பண்ணிடுவாரு. சோ மோஸ்ட்லி யாருமே கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயர், ரொம்ப லோ பாஸ்ட்ல ஒரு பிளேயரா இருக்கனால கண்டிப்பா இந்த மேட்ச் டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு செகண்ட் பேட் பண்றத கம்பேர் பண்ணும்போது. அதான் லெட்டின் தாஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஓடிஐல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஒஸ்டா ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. T20லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப கேவலமா தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ T20க்கு இந்த விக்கெட் கீப்பர் இவர் தான்.
வேற ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிடலாம். ஏன்னா அவரோட ஆப்ஷன் சுத்தமே ஒஸ்டா இருக்கு. ஏன்னா டாப் ஆர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போற ஸ்கோர் தான் அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் கொடுக்கும். பட் இவர் ரொம்ப ஒஸ்டாவா அதை பிளே பண்றதுனால தான் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. என்ன ஒண்ணு விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப் ஆர்லயே வந்துடுறாரு. ஒரு 15+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. அந்த விக்கெட் கீப்பிங் பண்றது மூலயமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு சூட்டமான பிளேயரா வந்துருவாரு. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸ்மால் லீக்ல கூட நீங்க கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு பிளேயரை மட்டும் ஸ்மால் லீக்ல கூட கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்தா முகமது அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருந்தாருங்க. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் போனாலும் இவரு கொஞ்சம் ஒன் சைடா நின்று ஸ்டேபிளா நின்று ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. இவரும் விக்கெட் இழந்திருந்தாருன்னா ரொம்ப லோ ஸ்கோர்லயே வந்து பங்களாதேஷ் வந்து விக்கெட் வந்து மேட்ச் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேட்சோட குட் பிளேயர்னு நான் சொல்லுவேன். வெறும்ல இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா நடக்கிற மேட்சஸ்க்கு இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். T20ல ஓவராலா 36 இன்னிங்ஸ்ல 25ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. ஸோ அப்ப இந்த மேட்ச் ரஞ்சித் ஹாசன் அண்ட் முகமது இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கா போறவங்க லித்தின் தாஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துங்க. அதான் ஹரிடாய் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஹரிடாயை பொறுத்த வரைக்கும் ஓடிஐல கடைசியாக ரெண்டு மேட்சஸ்மே நல்லா வந்து பிளே பண்ணிட்டாரு. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. T20யை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ஆர்டர்ல அவங்க கொண்டு வந்திருக்க ஸ்கோர்ஸ் கொண்டு போய் நோக்கியே போகணும். இல்ல அவங்க ஸ்கோர்ஸ் பெருசா கொண்டு போறீங்கன்னா அந்த ஸ்கோர்ஸை கொஞ்சம் அதிகபட்சம் கொண்டு போகணும். அந்த மைண்ட்ல பிளே பண்ணும்போது ப்ரெஷர்ல கொஞ்சம் விக்கெட்ஸை கொஞ்சம் ஏர்லயே வந்து விட்டுருவாரு. பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்றாங்கன்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பேட் பண்ற போது அவர் ஆவரேஜ் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. இந்த வெனுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு சேசிங்னா கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன் இருப்பாரு. ஓடியிலும் சரி T20யும் சரி சேசிங் பண்றாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சமி ஹுசைன் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 ஓவர் சம்திங் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு, பெருசா விக்கெட் கிடைக்கல. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே டேன் இருக்கு அப்படின்னால ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒரு விக்கெட்டுக்கு கண்டிப்பா ட்ரீம் லெவல்ல ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்றாங்க. அண்ட் பவுலிங் முடிஞ்சிருச்சு. பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ ஸ்கோர் மட்டும் அவர் அடிச்சாவே போதும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சுட்டுமான பிளேயரா வந்திருப்பாரு. கண்டிப்பா கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட் பிக்கா வந்திருப்பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ற கண்டிப்பா இவரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அண்ட் மெஹதி ஹசன் மிராஸ் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். அவரோட ஆப்ஷனை இவர் வந்து எடுத்துக்கலாம் சொல்லுவோம். 4 ஓவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து போல் பண்ணிடுவார். இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன். பேட்டிங்லயும் வந்து ஒரு 25+ ஸ்கோர் மாதிரி அடிச்சாரு. அண்ட் பவுலிங்லயும் வந்து ஒரு விக்கெட் எடுத்து அந்த வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டமா பிளேயரா வந்து இருந்தாரு. ஸோ இப்போ ரீசனா ஸ்ரீலங்கா மேட்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கிளீன் ஷிப் தான் வந்து அல்ட்ரா கிளீன் ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போற ஆப்ஷன் போகாம அந்த பிளேயர்ஸ் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறதுல தான். ஸோ ஒன்னு பிளேயர்ஸ் மேட்ச் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அதே மாதிரி டீமா தான் இருக்கும். எல்லாரும் போற மாதிரி ஆப்ஷன்ல போயிட்டு அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் தான் மாத்தி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் தான் நம்ம அல்ட்ரா கிளீன் ஷிப் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்மால் லீக்ல ரீசன் அந்த 3 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷிப் அல்ட்ரா கிளீன் ஷிப் தான். இப்ப அது காரணம் என்ன, எல்லாரும் போற ஆப்ஷன் போகாம ஏதாவது ஒரு பிளேயர் கொஞ்சம் ரிஸ்கா நம்ம வந்து அதுல ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ எல்லாரும் போற கேப்டன் வைஸ் கேப்டன் போகாம ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு டிஃபரன்ஸா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஆப்ஷன் தான் நம்மள வந்து ட்ரீம் லெவல்ல ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. பேட்டிங்லயும் வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு மெஹதி ஹசன் மிராஸ். ஸோ கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்க கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சஃபுதீனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாருங்க. பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப பின்தங்கி மெஹதி ஹசன் மிராஸ் அப்புறம் தான் அவர் பேட்டிங் வராரு. வந்தாலும் பெருசா அவருடைய ஸ்கோர்ஸ் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 20 இன்னிங்ஸ்க்கு 26 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருக்காரு.
லோ பர்சன்டேஜ் பிக். ஏன்னா பங்களாதேஷ் இருக்கிற பிளேஸ்ல பாதி பேர் லோ பர்சன்டேஜ் பிக் தான் இருக்காங்க. எல்லாமே ஸ்ரீலங்கா ஃபேவரா தான் போயிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸா பங்களாதேஷ்க்கு ஃபேவரா நீங்க போகும்போது கண்டிப்பா இந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அண்ட் ரஷீத் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு லெக் பிரேக் பவுலர், ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் விக்கெட் லாஸ்டா வந்து ஒரு 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ் தான் 3 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காரு. மித்த மேட்சஸ் எல்லாமே ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிடைச்சிருக்கு. ஹெட் டு ஹெட்ல 5 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இருந்திருக்கு. T20ல ஓவராலா இவரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது சரி, செகண்டா போல் பண்ணும்போது சரி, மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்போ இந்த மேட்ச் அந்த வெனு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவு கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T20ல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் மெஹதி ஹாசன் மிராஸுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் ஹுசைன் தான் இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்ததான் தஞ்சித் ஹாசன் சாகிப். ஸோ லாஸ்ட் மேட்சஸ் தஸ்கின் அகமதா இருக்கட்டும், சாகிப்பா இருக்கட்டும், 2 பேருமே ரொம்பவே அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்கோர்ஸ் ரொம்பவே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஓவர்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. இவங்களோட ஓவர்ஸை அப்படியே டோட்டலா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் 4 ஓவருமே வந்து இவங்க போல் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட ஓவர்ஸ் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுல இந்த மேட்ச் சாகிப் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றாரா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தஸ்கின் அகமத் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்டா போல் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் போல் பண்றாரா ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே சாகிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது 10ல ஒரு டீம் ஸ்ரீலங்கா ஃபேவராகவும் ஒரு டீம் பங்களாதேஷுக்கு ஃபேவராகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேட்ச் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். பவுலிங் பிச் அப்படிங்கனால பவுலர்ஸ்க்கு ஃபேவரா நீங்க மேக் பண்றது கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ 2 டீம்ல கூட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அந்த கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹதி ஹாசன் மிராஸ் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நான் மோஸ்ட்லி கண்டிப்பா கேப்டன்ஷிப் அல்லது வைஸ் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் அதர்வைஸ் இந்த டீம்ல வேற பெருசா சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. வேணா ஹுசைனுக்கு வேணா நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல மோஸ்ட்லி எல்லாருமே குசல் மெண்டிஸ் தான் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. செகண்டா பெட் பண்றாங்கன்னா நிசாங்காக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க ஸ்மால் லீக் சேம் இதே ஆப்ஷன் போடுறாங்க தாராளமா போங்க. இல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் தீக்ஷனாக்கு இந்த மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு ஸ்மால் லீக்லயுமே. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும் போது அசலங்கா இந்த மேட்ச் அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபெரரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவரும் ஒரு கேப்டன்ஸ்க்கு ரொம்பவே சுடுமா பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் பங்களாதேஷ் டீம்ல கிராண்ட் லீக் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா தஸ்கின் அகமத் அண்ட் சாகிப் 2 பேர்ல எனிவன் பிளேயருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன்ல பர்வேஸ் ஹுசைன் ஸோ ரீசெண்ட் மேட்சஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பர்வேஸ் ஹுசைனுக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.